ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? என்ன பூமாரி உடனே கிளம்புறீங்க? இப்பதானே வந்தீங்க, கொஞ்சம் பேசிட்டு போலாம். இல்ல, இன்னொரு நாள் பாப்போம். ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அம்மா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன அத்தைக்கு பிடிக்குமா? அது எப்படி உன்னை பிடிக்காம போவோம்? நீ எடுத்த உடனே எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுற, அந்த பாசமே எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். வெளியே நல்லா மழை பெய்யுது, எப்படி போவீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா வீட்டுல? இல்ல இல்ல, நானே போயிடுவேன். வீடு பக்கத்துல தான் இருக்கு. வெளியே ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கா, அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி, பார்த்து போங்க, அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். சீ, தள்ளி போடா. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன நீ டச் பண்ணுவா? சோனி, சாரி. சாரி கொண்டு குப்பையில போடு. நீ கோவக்காரன் தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு கெட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இல்ல சோனி, ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன். கோவம் வந்தா உங்க வீட்டுல உள்ளவங்கள இப்படிதான் பண்ணுவியா? ஏண்டி இந்த நேரத்துல எங்க வீட்டை இழுக்கா? ஓ, சாருக்கு உங்க வீட்டை சொன்னா பலிக்குது. அதே நான் வேற ஒருத்தி தானே, நீங்க எது வேணாலும் பண்ணிடலாம், அப்படித்தானே? தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? உன் காலில் வேலை விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா? நீ என் காலில் விழுந்து உன் மதிப்பை கெடுத்துக்கிடாதடா. ஒரு பொண்டாட்டிய புருஷன் தொடர்னாலும் அவ அனுமதி வேணும்டா. நீ என்ன மூஞ்ச வச்சு என்ன தொட்டாடா? இந்த கோயில எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஃபர்ஸ்ட் போ. சோனி, சோனி, சாரி சோனி. சீ, நீ இப்படி இருப்ப நான் நினைக்கவே இல்லை. என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏய் சோனி, எதுவும் பிரச்சனை? ஏண்டி அவர் அடிச்ச? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடி, அவர் என்ன கிண்டல் பண்ணாரு, அதான் நான் அடிச்சேன். சோனியே நம்ம செஞ்ச தப்ப சொல்லாம மாத்தி சொல்றா. ஏய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கிண்டல் பண்ணதுக்கெல்லாமா அடிப்ப? அவர் யாருன்னு தெரியும்ல? எனக்கு அவர் யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவனையும் தெரிஞ்சு போச்சு. வா நம்ம கிளம்பலாம். சோனி, ஐ அம் சோ சாரி. ஏன் சார், அவ செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் தான் தப்பு செஞ்சேன், அப்ப நான் தான் சாரி கேட்கணும். பூமாரி, வாயா இல்ல நீ பேசிக்கிட்டே இருக்கியா? நான் கிளம்புறேன். சோனி, ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. கையை விடுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டேய், இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ணிருக்கடா, என்ன பண்ண? டேய் கார்த்திக், நான் எதுவுமே பண்ணலடா. டேய், என் காதுல பூ சுத்துற வேலையை நிறுத்து. எதுவுமே பண்ணாம தான் அந்த பொண்ணு ஒன்னு அடிச்சுட்டு போதா? மச்சான், சாரி மச்சான். நான் அவ மலையில நிக்கானி பாவம் தாண்டா கொடை பிடிக்க போனேன். ஆனா அவ ஓவரா என்ன கோவப்படுத்துற அளவுக்கு பேசினாடா. அந்த கோவத்துல தாண்டா தெரியாம அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்டா. பொடா பொடா அறிவு கட்டவனே, இதோட நீ சந்தியா சிஸ்டரை மறந்துட வேண்டியதுதான். ஏன்டா அப்படி சொல்ற? லூசு பயலே, வாளோட தங்கச்சியை போய் கட்டி பிடிச்சிருக்கா. நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேப்ப? அவங்க வீட்லயே ஓகே சொன்னால இந்த பொண்ணு உன்னை ஓகே சொல்ல விடாது. ஏன்டா மச்சான் இப்படி சொல்றா? என்ன வேற பயங்காட்டுறா. தெரியாம செஞ்ச தப்பால என் கல்யாணம் நின்னு போயிருமோடா. தெரியாம எப்படிடா நீ இந்த மாதிரி செஞ்சிருப்ப? எனக்கு தெரிஞ்சு நீ வேணும்னு தான் செஞ்சிருப்பன்னு நினைக்கிறேன். டேய், நீ வேற காமெடி பண்ணாத. நானே என்ன செய்யறதுன்னு குழப்பத்துல இருக்கிறேன். என்னடா பண்றதுன்னா? கொஞ்ச நேரம் உன்னை விட்டுட்டு போறதுக்குள்ள என்ன குசும்பு வேலை பண்ணிருக்க. வா வீட்டுக்கு போலாம். ஏய், நான் போகும்போது ஹெல்மெட் பட்ட கூட பேசணும் தண்டி நான் போனேன். இப்ப பார்த்தா நீ இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹெல்மெட் பண்ணிட்ட வந்தானே, என்ன பேசினா உங்ககிட்ட? அவர் எங்க? ஏய் பூமாரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு பூமாரி. எதையும் பத்தி இப்ப என்கிட்ட கேட்காத. நானும் சொல்ற மனநிலைமையில இல்ல, உன்கிட்ட எல்லாத்தையும் பிறகு சொல்றேன். ஏண்டி, எதுவும் பிரச்சனையா? அதை விடு பூமாரி, அதை பிறகு பாத்துக்கலாம். நீ அந்த போலீஸ்காரர்கிட்ட பேச போனியே, அவரு ஓகே சொன்னாரா?
ஏய் நம்ம பயந்த மாதிரிலாம் இல்லை சோனி. அவர் ரொம்ப நல்ல போலீஸ் தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காம்ப்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் படித்து முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னை கூப்பிட்டு போகிறேன்னு கூட சொன்னார். ஓகே ஓகே, பரவாயில்லடி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் பூமாரி. ஏண்டி நீ ஒரு மாதிரி இருக்க? ஹெல்மெட் பண்ணிக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனையா? எனக்கு இப்போ மனசு சரியில்லை பூமாரி. அதை பற்றி இப்போ பேசாண்டா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னொரு நாள் நான் உனக்கு சொல்கிறேன்.